என்ன ஆகுது? இன்னும் தூங்காம இருக்கீங்க? நாளைக்கு காலை ஸ்கூல் போக தேவையில்ல. ஓகே மேம். ஓகே ஓகே. நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேம். யாரு மச்சான், அந்த பசங்க யார் தெரியுதா? அன்னைக்கு கோயில் பார்த்தோம் தெரியுமா? ஒரு ஆண்டி கூட வந்திருந்தது. அவங்க பசங்க தான் போல இது. அம்மா தான் அப்படின்னு பார்த்தா பசங்க எப்படி இருப்பாரான்? இது வந்து கிராமம் மச்சான். நம்ம ஊர் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாக்கா இங்க இருக்கிற பிள்ளைங்களும் கெட்டு போக மாட்டாங்க. அதாவது இவங்க இப்ப இங்கேயே இப்படி இருக்காங்கன்னா அப்ப சிட்டில எப்படி இருந்திருப்பாங்க? என்னத்த சொல்றதுனே தெரியல. அம்மா தான் அப்படின்னு பார்த்தா பிள்ளைங்க எப்படி இருக்குது? நமக்கு எதுக்கு ஊர் ரொம்ப நம்ம போவோம். சரி போயிட்டு 6 மணிக்கு மேட்ச் இருக்குது, மறக்காம வந்துடுறேன். சரி வா. சரி வந்துடுறேன். என்னப்பா அதிசயமா இருக்க? என் கண்ணு என்னாலே நம்ப முடியல. சேலெல்லாம் கட்டின்னு சூப்பரா இருக்கீங்க. என்ன விசேஷம் சொல்லுப்பா. நான் பண்ணது பெரிய தப்புன்ட்டு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா தப்பு பண்ண? நான் பண்ற மாதிரியே மாடர்ன் ட்ரெஸ் பசங்களும் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு கடைக்கு போயிருந்தப்போ ஒரு சிலர் பசங்களை பார்த்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பெரியவங்கலாம் சொல்லுவாங்கல்ல, அப்பா அம்மா சரியா இருந்தா பசங்க சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் தானே பசங்க என்ன பார்த்து அப்படி பண்ணச்சுங்க. அதுதான் பசங்களுக்கே என் எதிர்கே ஒரு மாதிரி பேசிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி நம்மளை பார்த்து தானே பசங்க அப்படி மாறிடுச்சு, நம்ம இனிமேல் ஒழுங்கா இருக்கணும். அதுலேயும் பொம்பளை பிள்ளைங்க வந்து அம்மாவை பார்த்து தான் முக்கால்வாசி எல்லாம் செய்யும் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் ஒழுங்கா இருக்கலாம். அப்படி மாடர்ன் ட்ரெஸ் போடுறது தப்பு இல்லை, பட் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல. அது நீங்கள் சொல்கிறப்போ எனக்கு புரியல. இன்னைக்கு நம்ம பசங்களை ஒருத்தவங்க அப்படி பேசும்போது தான் எனக்கு அது புரிஞ்சுது. சரி விடு, நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன் அவன்கிட்ட, எதுவும் கேட்கல. சரி நீயே பற்றி திருந்தோன்னு விட்டுட்டேன். சரி பரவாயில்ல, இப்போ புரிஞ்சிக்கணும்ல. சரி அதெல்லாம் எதுக்காக பார்த்துலாம்பா. சரிப்பா.